ஸ்போர்ட்ஸுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. ஏன்னா லைஃப்பில் வந்து எல்லா தருணங்கள்லையும் ஒரு கண்டிப்பாக யாரோ ஒரு லைஃப்பில் ஒருத்தர் தூக்கி விட்டுருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. எனக்கு ஒரு வழிகாட்டி இருந்தாரு எங்கள் அண்ணன். ஸோ அது அவர் மூலிமா நான் இப்போ ஒரு நடராஜனாக நிற்கிறேன்னா அவர் தான் காரணம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தேன். நான் 20 வயசில் தான் கிரிக்கெட் பால் என்னன்னே தெரியும். இப்போ இருக்கிற சின்ன குட்டீஸ் பசங்களுக்குலாம் 8 வயசுலேயே அகாடமிலேயே வராங்க. 8 வயசுலேயே அது ஜாலியாக க்யூட்டாக இருக்கும் அதை பார்க்க. ஸோ எனக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கூட இடம் கிடையாது, கிரவுண்டு கிடையாது, ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஓடுவேன், வெறுங்காலில் தான் ட்ரைனிங் பண்ணுவேன், நல்ல சாப்பாடு கிடையாது. இந்த மாதிரி தருணத்துலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ இந்த கஷ்டங்கள் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என்னோட கிரவுண்டு ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்துச்சு எனக்கும் எங்கள் அண்ணாவுக்கும். பட் அது வந்து இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கல. நல்லபடியாக நடந்தது. அதுலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதாவது லைஃப்பில் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. ஏன்னா அது கஷ்டத்தை நீங்கள் வந்து அதை எவ்வளோக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். எல்லாருக்கும் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்காது. எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃபெயிலியர் ஆகுதோ அப்பப்பெல்லாம் லைஃப் நிறைய லேர்ன் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும்.